நான் முனிகண்ணையா, வைஸ் பிரசிடென்ட் சத்யம் சினிமாஸ். சார், இந்தியன் சினிமா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் சத்யம் தியேட்டர் பங்கு பெற்றதுக்கு மகிழ்ச்சி. ரெண்டாவது, எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவங்களுக்கு நன்றி. இந்த 16லேருந்து ஃபஸ்ட்டு இந்த படம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் திரையிடுறோம். ரிக்ஷாக்காரன் 16ஆம் தேதி முதல் படம். இப்போதைக்கு அந்த படத்துக்கு ஏகப்பட்ட ரிக்ஷாக்காரன் இல்லை, இது 1000ல் ஒருவன் அந்த படத்துக்கு இன்றைக்கே அந்த படத்தோட டைட்டில் தெரிஞ்ச உடனே ஏகப்பட்ட ப்ரெஷர். ஸோ எல்லோரும் அந்த சினிமா இங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் திருப்திப்படுத்தி எல்லாருக்கும் வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த டிக்கெட்ஸ் கொடுத்து அவங்களோட ஆசை நிறைவேற்றிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக இது டிஜிட்டலில் கிடையாது. இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ப்ரொஜெக்டர் வர வச்சு அந்த ப்ரொஜெக்டர் மூலிமா இது நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் அதாவது இந்த படங்களில் ஒரு 9 நாள் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி வரலாம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். டெய்லி 11:30க்கு ஒரு ஷோ. ஸோ எல்லாத்துக்குமே பிரிண்ட் இல்லாத காரணத்தினால, அது டிஜிட்டல் இல்லாத காரணத்தினால நாங்கள் பிரிண்ட்டு ப்ளஸ் ப்ரொஜெக்டர் மூலிமா நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது தமிழ் நூற்றாண்டு விழா சிறப்பு இன்னைக்கு தொடங்குறதுனால சத்யம் தியேட்டரில் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது எங்களுக்கு. இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். கடந்த வருடம் கர்ணன் படத்தினை மிகவும் சிறப்பாக ஓடியது குறித்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இது சம்பந்தமாக இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா சம்பந்தமாக பழைய படங்களை திரையரங்குகளை திரையிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று என்னிடம் கூறிய போது அதற்கு முதலில் புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவி அவர்களும் இணைந்து நடித்த 1000ல் ஒருவன் படத்தினை முடிவு செய்தோம். அதன் முன்பு சத்தியம் திரையரங்கில் மட்டும் திரையிடாக இருந்த ஏற்பாடுகள் தற்பொழுது 4 திரையரங்கிலும் திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை கடந்த வருடம் வெற்றிகரமான ஓடிய கர்ணன் படத்தினை நாளை திரையிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் ரிக்ஷாக்காரன். அதுபோல் 4 திரையரங்கிலும் மொத்தம் 9 நாட்கள் திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியானது நமது புரட்சித் தலைவர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெறுகின்றது என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. என்றால் அவருடைய திறமைகள் என்ன ஏது என்பது இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தன் வாழ்நாளில் அவர்கள் எப்படி திரைத்துறையில் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கான்றதை இதை பார்க்கறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். தற்பொழுது அவர்கள் முதலமைச்சர் என்றுதான் இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் திரையுலகில் அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக முதல் படத்திலேயே 1000ல் ஒருவனில் எவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார் என்பது இதை காண ஒரு அரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியன் சினிமா 100 ஆண்டு கடந்து இப்போ வந்துட்டு இருக்குது. ஒரு தொழில் 100 ஆண்டு காலமா போயிட்டு இருக்குதுன்னா அவ்வளோ பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நான் ஒரு சின்ன பங்கா இருக்கிறேன், ரொம்ப குட்டியா. அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 100 ஆண்டு விழா நம்ம ரொம்ப கிராண்டா கொண்டாட போறோம், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இன்னைக்கு இந்த 1000ல் ஒருவன் படம் எம்ஜிஆர் சாரோட எவ்வளோ பெரிய லெஜெண்டரி, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு படம் இன்னைக்கு சத்யம் தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். we are screening it, starting it from today. so சத்யம் தியேட்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கிராண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஏன்னா இன்னொரு 100 ஆண்டு விழா நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இது ஒரு முன் உதாரணமா இருக்கட்டும். அடுத்த 100 ஆண்டு விழா பார்க்கும்போது இந்த விழாவே இதை விட ஒரு சிறந்த விழா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நம்ம சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி இதை நம்ம விழா, நம்ம குடும்பத்தோட விழா அப்படின்னு நினைச்சிட்டு இதுல பங்கு பெற்று நம்ம இதில் கோஆப்ரேட் பண்ணி ஆக்ட் பண்ணி இது சிறந்த எவ்வளோ நம்மளால பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா இது நம்ம அம்மா அவர்களுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி இது பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துடுவோம். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் வாங்க, இந்த படத்தை பாருங்க. இன்னும் நிறைய படங்கள் இதுல டெய்லி ஐ திங்க் தே வில் கீப் ஆன் கிவிங் many old black and white films and all. so எல்லாரும் வாங்க and enjoy these films. thank you so much. அனைவருக்கும் ஓணம் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 100ஆம் ஆண்டு விழா
கொண்டாட்டம் 100ஆம் ஆண்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1913 முதல் படம் ராஜா ஹரிச்சந்திராவை டைரக்ட் பண்ண தாதா சாஹேப் பால்கேனுடைய முதல் படம் அது ஊமை படம். அப்போ சவுண்டு கிடையாது. ஸோ 2013 இந்த நூற்றாண்டு இந்த விழா கொண்டாட்டம் நடைபெறுவது உண்மையிலே தமிழ்நாட்டில் நடைபெறுவது மிக சிறப்பு. அதற்கான முயற்சிகளுக்கு மேற்கொண்ட தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் கல்யாண் அவர்களுக்கும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த தமிழக அரசும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கலை உலக சார்பில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த துவக்க விழா சத்தியம் திரையரங்கில் அதுவும் ஆரம்ப படமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இணைந்து நடித்த முதல் படம். இந்த முதல் படமாக தேர்ந்தெடுத்ததுக்காகவே உண்மையிலேயே நன்றி சொல்லணும். அதற்காக இதை அளித்த சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா என்பது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கலை உலகத்தில் நீங்க பார்க்கும்போது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு மொழி, ஜாதி, இனம் எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சொன்னால் அது சினிமா மட்டும்தான். அதிலும் முக்கியமாக திரையரங்கில் நீங்க பார்க்கும்போது அனைவரும் ஒற்றுமையாக மதத்துக்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, ஏற்றத்தாழ்வுக்கு அப்பாற்பட்டு ஒன்றாக இணைந்து ரசிக்கக்கூடிய ஒரு கருத்தை திரையரங்கில் மட்டும்தான் பார்க்கணும். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறையினுடைய வளர்ச்சிக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்மளுக்கு செய்யும் உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடக்கும். இன்று ஆரம்பமாகும் இந்த திரைப்படம் 24ஆம் தேதி முடிவு நாள். கிட்டத்தட்ட 9 நாட்கள் இந்த விழா தொடர்ந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு இலவசமாக சத்தியம் தியேட்டர்ல படம் பார்ப்பது இதுதான் சத்தியம் தியேட்டர் தொடங்கி முதல் முறையை நினைக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய சத்தியம் சினிமா அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.